வெல்லம் இருக்குது, இங்கே பாருங்க வெல்லம் இந்த உடம்ப அவ்வளோ அற்புதமாக மாற்றும். நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவார் வள்ளலார். இது உணவில் கண்டிப்பாக சேர்த்தாகணும்னு எழுதுகிறாரு. வளரும் குழந்தைகளுக்கு ஓட்டத்தை கொடுக்கக்கூடியதும் பிராணவாயு அதிகமாக உட்கொள்ளக்கூடிய ஒரு சத்து வெல்லம் தான். அதுவும் இந்த கருப்பாக, அதாவது ரசாயனம் கலக்காமல் நாட்டு சர்க்கரை கோயம்புத்தூரில் தயாராகுது. இந்த பக்கம் அரியலூர் பக்கம் தயாராகுது. நம்ம பக்கம் வந்துருக்கு. நம்ம தொண்டிப்பள்ளின்னு ஒரு ஆந்திரா கிட்ட ஒரு ஊர், அங்கேருந்து நமக்கு வருது நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு வெல்லம் உணவில் நிறைய சேரணும்னு எழுதுகிறார் வள்ளலார். ஏன் வெல்லம்? வெல்லம் என்ன செய்யும்? இரும்பு சத்து அதிகம் இருக்குது உடம்பில். ரத்தம் அதிகமாக இருக்குன்னா இரும்பு சத்து அதிகமாக இருந்தால் தான் ரத்தம் அதிகமாக இருக்கும். ரத்தம் குறையுதுன்னா இரும்பு சத்து இல்லை. இப்போ இரும்பு சத்துள்ள அதிகமான இரும்பு சத்து உள்ளது கரும்பு தான். இந்த கரும்பு இந்த இரும்பு போல் அந்த வெல்லத்தை உணவு எடுத்தால் என்ன? குழந்தை பேருக்கு ரொம்ப அற்புதமான மருந்து கரும்பு. குழந்தை இல்லாதவங்க கரும்பு சாறு சாப்பிட்டு வந்தாலே பிள்ளை பிறக்கும். ஆனால் யார் குடிக்கிறாங்க கரும்பு சாறு? கரும்பு சாறு சாப்பிட்றதில்லை. கரும்பு இப்போ இயற்கையான கரும்பு இல்லை. கரும்பில் அவ்வளோ இருக்கா அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் பூமியில் விளையிற கரும்புக்கு இவ்வளோ பேரை கொடுத்து ஒரு கடவுளை உருவாக்கி அவர் கையில் ஒரு வில்லையும் கொடுத்துட்டான். என்ன வில்லே? மன்மதனா? ஐயா நீங்கள் சொல்கிறீங்க மன்மதன். மன்மதனை யார்? பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், பொண்ணுக்கு பையனை பார்க்குறோம். ஏம்மா பொண்ணு நல்லா இருக்கா? மாமியார் கேட்குறாங்க. ஆமாம், அவர் மன்மதமாக இருக்கிறார், போங்க அவன் மூக்கும் கண்ணும் அப்படின்னு குறை சொல்கிறாங்க. அப்போ மன்மதனை இவங்க பார்த்துருக்காங்களா? யாரும் மன்மதனை பார்க்கல. யாராவது மன்மதனை பார்த்துருக்கீங்கப்பா? ரதி தேவி யாராவது பார்த்துருக்கீங்க? ஆமாம், பொண்ணு ரதி மாதிரி இருக்கும். அப்புறம் என்கிட்ட சொல்லுவார், அண்ணே பொண்ணு லட்சுமிகரமாக இருக்குது, பார்த்தேன். இங்கே வாய, லட்சுமியை நீ எப்போ பார்த்த? சினிமாவில் ஒரு அம்மா நடிச்சிட்டு இருந்தாங்களே லட்சுமின்னு, அவங்கள பார்த்தியா? இல்லை லட்சுமிகரமாக இருக்குன்னு சொல்கிறியே, லட்சுமி எப்போ பார்த்த? சொல்லுங்கள் பார்ப்போம். பொண்ணு ஐஸ்வர்யமாக இருக்குன்னு சொன்னால் சந்தோஷம் இல்லை, இருக்கிறவங்கள சொல்லு. லட்சுமிகரமாக இருக்குது, நீ எப்போ லட்சுமியை பார்த்த? ஆக மன்மதன் கையில் இருக்க வில்லு எது? கரும்பு. கரும்பு என்ன செய்யும்? அவனை மன்மதனாக மாற்றும். இன்றைக்கி ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் மன்மதனாக இல்லாததால ஏகப்பட்ட குடும்பத்தில் பிரச்சனை. ஆமாங்க, ஏகப்பட்ட குடும்பத்தில் விவகாரமே வேறு போயிட்டுருக்கு. எங்கேயோ போய் தினம் பார்த்தீங்கன்னா தெரியும்.